இனிமே எக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். இது சத்தியம். பிரிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சேன். சேர்ந்துட்டீங்களா? இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. விஷயம் கேட்கணும். சோபா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்ற? அம்மா வரதுக்குள்ள என் கழுத்துல தமிழ் தாலி கட்டணும். அது உங்க கையில தான் இருக்கு மாமி. அந்த நல்ல காரியத்தை கூடிய சீக்கிரம் பண்றேம்மா. மலேசியால என்ன அமெரிக்கால கச்சேரி அரேஞ்ச் பண்ணாலும் நீ போக தேவையில்லை. மகேஷ், மகேஷ் வேண்டாம் மகேஷ், ப்ளீஸ். என் லட்சியத்தை நீங்களே குழி தோண்டி புதைச்சிடாதீங்க மகேஷ். இங்க துண்டு வச்சிருந்தனே, எங்க? வீட்டுல ஒரு துண்டு காணா போனா தேடி கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படுது. ஆனா தான் தொலைஞ்சு போன வாழ்க்கைக்கு ஒரு துணை தேவைப்படுதுன்னு சில பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தெரியாம தொலைஞ்சு போனது துண்டு, ஆனா தெரிஞ்சே தொலைஞ்சு போனதுதான் வாழ்க்கை. அதான் துணை தேவைப்படாதுன்னு தோணுது. இந்தா தமிழ் விருந்துக்கு வராருன்னு தெரிஞ்சே நீ வெளில போன. எங்க போன? நீ இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உனக்கும் சேர்த்து தானே நான் விருந்து ஏற்பாடு பண்ணேன். இத பார், உன்னை பொறுத்த வரைக்கும் அது விருந்து. சரி சரி, நீ எங்க போன? கோயிலுக்கு. சங்கடங்களை தைரியமா சந்திக்காம சாமி பின்னாடி போய் ஒளிஞ்சா சரியான தீர்ப்பு கிடைச்சிடுமா? நான் பக்தினாலதான் கோயிலுக்கு போனேனே தவிர யாருக்கும் பயந்து ஓடி ஒளியில. அருணா, ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்துல ரொம்ப நாள் தனியா வாழ முடியாது. அது வெறும் போராட்டமா தான் இருக்கும். வாழ்க்கைன்னா அதுல நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அது இல்லாட்டி வாழ்க்கை ரசிக்காது, போர் அடிச்சு போயிடும். இது எனக்கு நீ சொல்ற அறிவுரையா இல்ல உனக்கு நீயே சொல்லிக்கிற சால்ஜாப்பா? நான் அடிப்பட்டு அனுபவப்பட்டு வேதனையில லேட்டா தெரிஞ்சுட்டேன். அந்த வலி உனக்கு வேண்டாமேன்னு தான் நீ சீக்கிரமா தெரிஞ்சுட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வாழறதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. என் அனுபவத்துக்கு நான் என்ன விலை கொடுக்கணுமோ அதை கொடுத்தே நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ நீ தமிழை சுத்தமா மறந்துட்ட, வெறுத்துட்ட, அப்படித்தானே? ஆமா. சரி, இப்போ நான் ஃப்ராங்காவே சொல்றேன். நான் இன்னைக்கு தமிழுக்கு விருந்து கொடுத்தது உங்க 2 பேரை சந்திக்க வைக்கிறதுக்காக தான். ஆனா மனசுல தமிழ் கிடை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இப்போ நான் தமிழை மறுமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு காம்படிஷனே இல்லை. ஆல் தி பெஸ்ட். உனக்கு நிஜமாவே அதுல வருத்தம் இல்லையா? நீங்க கல்யாணத்துல தோத்தவங்க, அவரு காதல்ல தோத்தவர். மைனஸும் மைனஸும் ஒன்னா சேர்ந்தா பிளஸ் ஆயிடுறது இல்லையா? நான் அப்படி எடுத்துக்கிறேன். அருணா, நான் தமிழ்கிட்ட என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, நல்ல வேலை கூட இருக்கு, உன்னை கட்டிக்க போற ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப கொடுத்து வச்சவர்னு சொன்னாரு. தெரியுமா? அந்த அதிர்ஷ்டசாலி ஏன் நீங்களா இருக்க கூடாதுன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் தடுமாறி போயிட்டாரு. தெரியுமா? அவர் யோசிச்சு சொல்றேன்னு போயிருக்காரு. நீ என்ன நினைக்கிற? பதில் சொல்ல வேண்டியவர் அவரு, நான் என்ன அவருக்கு பினாமியா? என்னை கட்டி பாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ நீ ஒரு மனசு புரிஞ்சவளாச்சே, அதான் உனக்கு பதில் தெரியும்னு நினைச்சு நான் கேட்டேன். பரவாயில்ல, நாளைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். கத்திரிக்காய் குழம்போட வாசனை தூக்கலா இருக்கு. மகேஷ், இன்னைக்கு உங்களுக்காக விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். என்னமோ தெரியல, இப்பெல்லாம் உங்களை சரியாவே கவனிக்கிறது இல்லையோன்னு தோன்றது. அதனால்தான் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச வெத்த குழம்பு, கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் அக்கார வடிசல், கோஸ்காய், அப்புறம் கீரை மஷியல் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு உங்களை அசத்த போறேன் பாருங்க. சாப்பிட்டு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. வெயிட் பண்ணுங்க. ஸ்னேகா, ஸ்னேகா. மகேஷ், ஸ்னேகா, இங்கதான் இருக்கியா? என்ன அதிசயம், இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நீ என்கிட்ட எதுவும் கேட்காத, வா. எங்க? அது சஸ்பென்ஸ். நானும் உங்களுக்காக நீ சஸ்பென்ஸ். என்கிட்ட எதுவும் பேசாம என் கூட வா. மகேஷ், நான் உங்களுக்காக பொட்டேட்டோ ஃப்ரை வத்த ஐயோ, குழம்பு அப்பளம். ஐயோ, நிறுத்துறியா?
பேசாம என் கூட வந்துகிட்டே இரு. எங்கன்னு தான் சொல்லுங்களேன். ஏய், புருஷன் கூப்பிட்டா எங்க எதுக்குன்னு கேட்காம பின்னாடியே வரவதான் பொண்டாட்டி. நீ என் நல்ல பொண்டாட்டி தானே? வா போலாம். மகேஷ் நான் சொல்றது ஒரு நீ நிமிஷம் எதுவும் பேச கேளுங்க. வேண்டாம். இப்ப நீ வரல, பார்சல் சர்வீஸ் மாதிரி அப்படியே உன்னை ஐயோ தூக்கி. மகேஷ் வேண்டாம் வேண்டாம். இப்ப நான் ஒரு உயிர் இல்ல 2 உயிர். ஏய், 3 உயிர்னு சொல்லு என்னோட சேர்த்து. என்ன ஐஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பலமா இருக்கு. நான் உனக்கு வைக்க போற ஐஸ்ல உனக்கு ஜன்னியே வந்துரும். சும்மா பேசிட்டு இருக்காத. வா ஐயோ மகேஷ் வர வா. ஏய், எதுக்கு மகேஷ் ஆட்டோ? ஆமா, ஆட்டோ. புள்ளத்தாச்சி பொண்ணு 2 வீலர்ல போனா ரொம்ப ரிஸ்க். அதனால தான் வரப்பவே ஆட்டோ கூட்டிட்டு வந்துட்டேன். இரு, டோர் லாக் பண்ணல பாரு. நீ உட்காரு. என்ன மாமி அப்படி பாக்குறீங்க? என்னமோ இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி. பொண்கள் தன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவெடுக்கும் போதும் புதுசா பிறக்கறாமா. அதான் நீ இன்னைக்கு எவ்வளவு தன்னிச்சையா, தைரியமா, தன்னம்பிக்கையா ஒரு முடிவெடுத்த பாரு. நீயும் புதுசா பிறந்த மாதிரி தான். அதான் அப்படி பார்த்தேன். நான் வளர்த்த சோபாவாதுன்னு ஆச்சரியமா பாக்குறேன். என்ன மாமி திடீர்னு ஏதோ பேசுறீங்க? சோபா, அன்னைக்கு நீ தமிழை லவ் பண்றேன்னு சொன்ன பாத்தியா? அன்னைக்கு எனக்கு சந்தேகமாவே இருந்தது. உனக்கு மூளை பெசகிடுத்தோன்னு கூட ஒரு நிமிஷம் நினைச்சேன். ஆனா நீ சத்து நேரத்துக்கு முன்னாடி அருணா கிட்ட பேசிட்டு இருந்த பாரு, அதை கேட்ட உடனே என் சந்தேகம் எல்லாம் போயிடுது. உன்னோட தீர்க்கமான முடிவு நினைச்சு சந்தோஷமா இருந்தது. தமிழை காதலிச்ச அருணா கிட்டயே போய் விஷயத்த சொல்லி அனுமதி கேட்டு உனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லையேன்னு கேட்டு பாரு. அடுத்துவா உணர்ச்சிகளையும் மதிச்சியே நீ. தேறிட்டடி. தமிழும் பாவம் மனசு உடைஞ்சுதான் போயிருக்கான். பகவான் நல்ல முடிச்சாதான் போட்டிருக்காரு. ஆனா அந்த முடிச்சு 3 முடிச்சுல போய் விடணும்னு பெருமாள்கிட்ட சேவிச்சுக்கிறேன். நீங்க பெருமாள் கிட்ட வேணும்னா மட்டும் பத்தாது மாமி, தமிழ் கிட்டயும் பேசணும். அதுதான் முக்கியம். அதான் விருந்து வச்சே பேசிட்டோமே, அப்புறம் என்ன? அவன் முடிவு தெரிய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இதெல்லாம் என் அம்மா இருந்து பண்ணணும். ஆனா அவங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்டாங்க. அதனால என் அம்மா ஸ்தானத்துல இருந்த நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் மாமி. பேச்ச பாரு, பெரிய மனுஷியாட்டம். நான் உன் அம்மா மாதிரிதான். மறுபடியும் சொல்றேன், அம்மா வரதுக்குள்ள என் கழுத்துல தமிழ் தாலி கட்டணும். அது உங்க கையில தான் இருக்கு மாமி. அந்த நல்ல காரியத்தை கூடிய சீக்கிரம் பண்றேம்மா. தமிழ், நீங்க வேணும்னா என்ன மறந்துருக்கலாம். ஆனா இப்பவும் என் மனசு பூரா நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க. ஆனா சோபா முன்னால என் பலவீனத்தை என்னால ஒத்துக்க முடியல. நான் உங்களை இப்பவும் காதலிக்கிறேன். ஆனா அதுக்காக உங்களை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தா போதும். சோபாவையோ இல்ல வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட பரவாயில்ல. நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் தமிழ். உங்களை யாருன்னே தெரியாதுன்னு நான் போலீஸ்ல சொன்ன பாவத்துக்கு உங்களை காலம் பூராவும் மனசுல நினைச்சுக்கிட்டே வாழணும்னு தான் எனக்கு விதிச்சிருக்கு போல. இதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் தமிழ். ஏய் மகேஷ், இருங்க. எதுக்கு கார்டன் ரெஸ்டாரண்ட் கூட்டின்னு வந்திருக்கீங்க? ஸ்னேகா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு அந்த நகை கடைக்கு ஒரு ஆட் விஷயமா போயிருந்தேன்ல, அது ஓகே பண்ணிட்டாங்க. எனக்கு இன்சென்டிவ் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஹாய், கங்க்ராட்ஸ். அதனாலதான் இந்த ஹோட்டல்லாம். இதுக்கப்புறம் நேரா சினிமா, பீச், அப்புறம் கோயில், அப்புறம் டின்னர், அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போறோம். ஓகே? ஐயோ, என்ன இது நான் ஸ்டாப் சந்தோஷமா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? கேக்குறதுக்கு என்னமோ சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வேண்டாம் ஏன்? மகேஷ், நான் உங்களுக்காக வீட்ல விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது இதெல்லாத்தையும் விட 100 மடங்கு பெட்டர். அது மட்டும் இல்ல, கர்ப்பமா இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல நாள் முழுக்க அலையறது நல்லதில்ல மகேஷ். ஐயோ ஸ்னேகா, என்ன நீ மொத்த பிளானையும் அப்செட் பண்ணிட்ட? எவ்வளவு ஆசாசியா கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? சரி விடு, ஒரு நகை கடைக்கு போய் நகையாவது வாங்கிட்டு வரலாம். நகையா?
இப்போ நகை ரொம்ப அவசியமா? ஐயோ ஸ்னேகா, நான் வாங்கின இன்சென்டிவ் காசுல உனக்கு ஏதாவது வாங்கி தரணும். என்ன வேணும்னு சொல்லு. அவ்வளவுதானே. ம். இருங்க. என்ன கேளு. ஐஸ் ஐஸ் மகேஷ், எனக்கு ஐஸ் வாங்கி கொடுங்க. ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் குச்சி ஐஸா? ஐஸ். ஆமா. ஏய் என்ன விளையாடுறியா? நான் உனக்கு யானை வாங்கி தரேன்னு சொல்ல, நீ யானை கட்ட கயிறு கேக்குற? மகேஷ், கர்ப்பிணி பொண்ணு எது ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு குச்சி ஐஸ்னா உயிர். வாங்கி கொடுங்க. ஸ்னேகா நான் மகேஷ் குச்சி- வாங்க. ஏய், மகேஷ், அவன் கே- போயிட்டு போறான். ஸ்னேகா, வாங்க. நான் பால் ஐஸ். அதெல்லாம் கிடையாது. எனக்கு வேணும். சரி என்ன வேணுமோ வாங்கிக்கோ. ஒரு குச்சி ஐஸ் கொடுங்க. தேங்க் யூ. வாவ். இந்தாங்க. எனக்கு வேணாங்க. போதும் போதும். மகேஷ், நீங்க ஐஸ், சாப்பிடுங்க. எனக்கா? பால் ஐஸ். சாப்பிடுங்க. இல்ல ஸ்னேகா, எனக்கு. சாப்பிடுங்க. இந்தாங்க. சரி, தலைவி எவ்வளியோ தலைவன் அவ்வளி. நல்லா இருக்குல்ல? ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்தேன். குச்சி ஐஸோட நிறுத்திக்கிட்டேன். மகேஷ், உங்களுக்கு ஒரு உண்மை ஐஸ் தெரியுமா? ஐஸ். என்ன? பால் ஒரு ஐஸ். பொண்ணுக்கு காஞ்சிபுரம் பட்டு, அப்புறம் தங்க நகை, கோல்டு பிஸ்கெட் இது எல்லாத்தையும் விட புருஷன் வாங்கி கொடுக்கிற குச்சி ஐஸ் தான் பொண்டாட்டிக்கு உலகத்திலே சிறந்த விஷயம். அப்படிங்களா மேடம்? ம். ஓகே. மகேஷ், இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? குச்சி ஐஸ் தான் உனக்கு சந்தோஷம்னா ம். அது எப்பவுமே நிலைச்சு நிக்காது. பாரு இப்பவே எப்படி கரைஞ்சிருச்சுன்னு. ஐயோ மகேஷ், மகேஷ் நில்லுங்க. ஏய், மகேஷ், வேண்டாம். ஏய், 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 பாத்து. ஏய், ஏய், பாத்து. மகேஷ். சரி, ஓகே, ஓகே. இல்ல. ஏய், ஏய், ஸ்னேகா, அது வச்சு. காசு கொடுப்பாரு. ஏய், ஸ்னேகா, நில்லுடா. பணம் கொடுத்துட்டு போங்க. ஐயோ. இந்தாங்க. ஸ்னேகா. ஸ்னேகா. வா, உட்காரு. மகேஷ், உட்காரு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மகேஷ், நீ என் மேல வாந்தி எடுத்ததுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அதை புரிஞ்சுக்காம நான் உன்னை திட்டினேன் பாரு, அதான் ரொம்ப அசிங்கம். மகேஷ். ஸ்னேகா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. பெருமாளே, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்ட. இதெல்லாம் நிஜமா கனவான்னு எனக்கு தெரியல. ஆனா எது எப்படியோ உனக்கு கோடி நன்றி. அச்சச்சோ. ஸ்னேகா, இல்ல மகேஷ், கரண்ட் கட் ஆயிடுத்து. உங்களுக்கு வேர்க்கறதேன்னு தான் விசிறி விட்டேன். ஏன் உனக்கு தூக்கம் வரலையா? மகேஷ், இந்த நிமிஷம் உலகம் ஸ்தம்பிச்சு போய் நின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஏன்? மகேஷ், நான் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. காலம் மறுபடியும் ஓட ஆரம்பிச்செடுத்துனா கிடைச்சதெல்லாம் கை நழுவி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. டேய், பைத்தியம் மாதிரி பேசாத. சரி, விசிறிய கொடு. புருஷன் பொண்டாட்டி 50-50 சொல்லுவாங்க. நான் விசிறேன், நீ படுத்து தூங்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உங்களுக்கு கை வலிக்கும். டேய், நீ தான் கர்ப்பஸ்திரி, நீ தான் இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். நீ படுத்து தூங்கு, நான் விசிறி விடுறேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல, அன்னைக்கு உங்க மேல வாந்தி எடுத்ததுக்காக என்ன ரொம்ப திட்டினீங்க. இப்போ எனக்கு விசிறி விடுறேன்னு சொல்றீங்க. நீங்க தானா இது? ஸ்னேகா, நான் பழைய மகேஷ் இல்ல, நிறைய மாறிட்டேன். என் அருமை பொண்டாட்டி உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே சந்தோஷத்துல கூட உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அதான் அந்த ஆண்டவனை நான் கேட்டுக்கிறேன். மகேஷ், நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. வாஸ்தவம் தான். ஆனா எப்படி மாறினேன்னு தெரியுமா?
அன்னைக்கு நீ ரோட்ல மயங்கி விழுந்தப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் தெரியுமா? அவன் தான் என் கண்ணை திறந்தான். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கூட வரவன் மனைவிதான்னு அவன் தான் ஸ்னேகா எனக்கு புரிய வச்சான். ஸ்னேகா, தாலி கட்டும் போதோ, சுகங்களை அனுபவிக்கும் போதோ, வாரிசுங்களை பெத்துக்கும் போதோ, கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கும் போதோ ஒரு பொண்டாட்டியோட அருமை புருஷனுக்கு தெரியறதில்ல. அது அந்த ஆட்டோ டிரைவர் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டா. டே, இதுக்கு மேலேயும் நான் திருந்தலன்னு வை, நான் உன்னை இழந்துருவேன். உன்னை இழந்துட்டா நான் இல்லாம போயிடுவேன். அதுக்கு நான் தயாரா இல்ல. மகேஷ், நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். நம்ம முதல் குழந்தையதான் நான் சரியா வளர்க்கல. ஆனா இப்ப பிறக்க போற இந்த குட்டி ராஜாவை என் உயிருக்கும் மேல நெஞ்சில வச்சு தாங்க போறேன். மகேஷ், இந்த சந்தோஷத்துல இப்பவே செத்து போயிடலான்னு தோன்றது. ஸ்னேகா, என்ன பேசுற? டேய், நான் வாழ்றத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ சாகிறத பத்தி பேசுற. சரி, பேசல. ஆனா இந்த சந்தோஷம் காலம் பூரா நம்ம கூட இருக்கணும் மகேஷ். கண்டிப்பா, அதுக்கு நான் கேரண்டி. சரி, படுத்துக்கலாம் வா. வந்துட்டீங்களா? எப்படி எப்படிமா இவங்க? ஆன்ட்டி, நாங்க இங்க இருக்கிற ஆன்ட்டி, எங்களை யாருக்கும் தத்து கொடுக்காதீங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி. ப்ளீஸ் ஆன்ட்டி, சரி சரி. உங்களெல்லாம் யார்மா கூட்டிட்டு வந்தது? அம்மா, யார்மா கூட்டிட்டு வந்தாங்க? ராஜசேகர் சார் தான் இவங்களையெல்லாம் சீதா கீதா கிட்டேந்து காப்பாத்தி பத்திரமான இடத்துல வச்சிருந்தாரு. என்னது, மாமாவா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அன்னைக்கு ஜனனியும் ரம்யாவும் ஆட்டோல தப்பிச்சு வந்தப்போ நீ, நான், தம்பி 3 பேரும் உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோமே, அப்ப நான் பாதியிலே எழுந்து போனேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, நாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு குடவுனுக்கு வந்தப்ப கூட நீங்க பதட்டமா நின்னுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அப்புறம்தான் ஒரு விஷயம் நடந்தது. ஆட்டோக்கா, அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? 2 பொண்ணுங்க பயந்து போய் வேக வேகமா ஓடி வந்தாங்க. வேற 2 பொண்ணுங்க வேற அவங்கள வேன்ல துரத்திட்டு வந்தாங்கம்மா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தாம்மா அந்த 2 பொண்ணுங்களையும் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆமா, அவங்களை இப்பதான் உள்ள அனுப்பிட்டு வரேன். யாரோ ஆட்டோக்கார் காப்பாத்தினதா சொன்னாங்க. நான் தாம்மா அது. 2 பொண்ணுங்க வேகமா வேன்ல துரத்திட்டு வந்தாங்க. அந்த பசங்களை நான் தான் காப்பாத்தி கூட்டு வந்தேன். ரொம்ப நன்றிப்பா. 10 பேரை கடத்திட்டு போயிட்டாங்க. 2 பேர் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாங்க. மீதி 8 பேரோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே. அப்படியா? ஆமாப்பா, அந்த பசங்களை ஏதோ ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருந்ததா சொல்றாங்க. அந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன உடனே அங்க கூட்டிட்டு போங்க. சரி, வாங்க. அம்மா, ரோஜா உள்ள இருக்காளாமா? நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்தீங்க சார். என்னம்மா விஷயம்? இப்ப என்ன, நான் இவர் கூட போனா அந்த 8 குழந்தைங்களையும் காப்பாத்தலாம். ஆமா சார். சரி சரி, ஆனா நானா இந்த விஷயத்த ரோஜா கிட்ட சொல்ற வரைக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க இத ரோஜா கிட்ட சொல்லக்கூடாது. சரி சார். சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சார்? நான் காரணமா தான் சத்தியம் கேட்கிறேன். குழந்தைங்களை காப்பாத்தணுமா வேண்டாமா? சீக்கிரம். சரி சார், சத்தியமா இத பத்தி நான் ரோஜா கிட்ட சொல்ல மாட்டேன். பாப்பா போலாம். சரி சார். ஆட்டோக்கார் சார். வீட்டு. சரி சார்.
அவர் சத்தியம் வாங்கிக்கிட்டதுனால தான் நான் அப்படி படபடப்பா நின்னுட்டு இருந்தேம்மா. அப்போ சீதா கீதா கிட்ட இருந்து குழந்தைங்களை காப்பாத்தி மாமா தான் ஒளிச்சு வச்சிருந்தாரா? இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்க பேசாம இருந்தீங்கல்ல? மன்னிச்சிடுமா. நான் எவ்வளவு கதர்னு துடிச்சு அப்ப கூட உங்க மனசு எழுகல? ரோஜா, அனாவசியமா இவங்களை ஏமாத்திட்டுற. ஏன் மாமா அப்படி பண்ணீங்க? ஏன் என்ன இப்படி தவிக்க விட்டு பழி வாங்குனீங்க? குழந்தைங்களை நீங்க ஒளிச்சு வச்சதுனாலதான் குழந்தைங்க வந்துருவாங்கன்னு ஜோசிக்கார மாதிரி சொன்னீங்க, அப்படிதானே? பேசியாச்சா? கோவப்பட்டு முடிச்சாச்சா? இல்ல, இந்த குழந்தைங்க காணாம போனதுல இருந்து என் உயிரே என்கிட்ட இல்ல. யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சு போச்சு. இந்த கமலேஷ் வேற வீணா சந்தேகப்பட்டேன். இதெல்லாம் தேவையா எனக்கு? ரோஜா, நீ நல்லது எது கெட்டது எது, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் உன் அஜாக்கிரதையிலிருந்து நான் உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்படி பண்ண நான் 1000 தான் உனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் அதை நீ ஏத்திருந்திருக்க மாட்ட. இந்த ஒரே அனுபவத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு உணர்ந்து திருந்திட்ட. கொஞ்சம் காஸ்ட்லியான பாடம் தான், இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு உதவும். நான் போலீஸ்க்கு போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? போகாதது உன் தப்பு. ஏன்னா நான் போலீஸுக்கு நடந்த விவரங்களை ஏற்கனவே டீட்டெயிலா சொல்லிட்டேன். நீ போலீஸ்க்கு போயிருந்தா அப்பவே உன் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். போலீஸ எப்போ நம்பணும். வாஸ்தவம் தான் சார். எங்கள் பயம், ப்ரெஸ்டேஜ், ப்ராப்ளம், அதுக்காக நாங்கள் கொடுத்த வேலை தான் இந்த அவஸ்தை. எது எப்படியோ எனக்கு குழந்தைங்க கிடைச்சிட்டாங்க. காப்பகம் பேர் காப்பாத்தப்பட்டுருச்சு. அது போதும். வாங்க. மகேஷ், இந்த என்ன இதெல்லாம்? நீ முதல்ல காஃபி குடி. ஓகே. எப்படி இருக்குன்னு சொல்லு. நீங்க ரொம்ப மோசம் மகேஷ். ஏ, காஃபி அவ்வளவு கேவலமா இருக்கா? என்ன விட சூப்பரா காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. டெய்லி நீ தான் எனக்கு காஃபி போட்டு தருவ. சேஞ்ச்காக நான் இன்னைக்கு ஒரு காஃபி போட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸ்னேகா. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்னேகா, நான் உனக்கு எவ்வளவோ கொடுமை பண்ணியிருக்கேன். என்னால் நீ எவ்வளவோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க. வேற எந்த பொண்ணா இருந்திருந்தாலும் இந்நேரம் என்னை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா நீ இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு இன்னி அளவு கூட என் மேல் வச்சிருக்க காதல் குறையாம எனக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருக்க. எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வேற வந்துட்ட. மகேஷ், இப்போ எதுக்கு நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஸ்னேகா, எனக்கு இன்னும் தோணுது. எனக்காக உங்க அம்மாவை விட்ட. நம்ம குழந்தை, ஒரு குழந்தைய பிரிஞ்சு ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுவான்றது எனக்கு நல்லா புரியுது. இத்தனை பேர் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்னேகா. இனிமே இக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். இது சத்தியம். பிரிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சேன். சேர்ந்துட்டீங்களா? விட மாட்டேன். நீங்களும் ஒரு காஃபி குடிங்க. ஐயோ, இவ்வளோ கேவலமா இருக்கு. இது ஆஹா ஓஹோன்னு பாராட்டின. மகேஷ், நீங்க எனக்காக எவ்வளவு ஆசையா கஷ்டப்பட்டு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. இதுல குத்தம் குறை சொன்னா உங்க மனசு எவ்வளவு பாடுபடும். குத்தம் குறையெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடாது மகேஷ். உங்க அன்பு மட்டும்தான் தெரியணும். ஓகே. என்ன ஓகே ஓகே ஓகே? இதை வச்சுட்டு என்ன பண்றது? வேண்டாம், விட்டுருங்க. ஸ்னேகா மேல பாசம் இருக்கிற மாதிரி இவன் நடிக்கிறான். அவளும் அதை நம்புறா. இவன் கிட்ட இருந்து இவளை எப்படியாவது காப்பாற்றணும். காப்பாத்துவேன். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சோபா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
என்ன சொல்ற? தமிழ், மா நீங்க எங்கம்மா இங்க? இதான் உன்னோட மெக்கானிக் ஷெட்டா? ம், கண்ணு முன்னாடி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கியப்பா. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதேதோ வேலை வந்துச்சுமா. ஆனா எதுவுமே சரியா செட் ஆகல. அதான் நடக்கிறது நடக்கட்டும்னு துணிஞ்சு போய் சொந்தமா ஒரு பிசினஸ் வச்சுட்டேம்மா. ஆமா நீங்க ஏமா இவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்க? நான் நடந்தாதான் சில காரியம்லாம் நடக்கும்னு தோணித்து. அதான். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஷோபாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அதுக்கே நீ இவ்வளோ தயங்குற? என்ன காரணங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். மா கல்யாணங்கிறது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார எடுக்கிற ஒரு முடிவு இல்லைம்மா. நான் எப்படிம்மா ஷோபாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் அருணாவில் காதலிச்சேன். உன் காதல் தான் கை கூடாம போயிடுதே. அதுக்காக அந்த காதல் தோத்து போச்சுன்னு அர்த்தம் இல்லையே. என் மனசுல இன்னும் அருணா மட்டும்தான் இருக்கா. ஒருத்தனுக்கு ஒருத்தி மேல மட்டும்தான் காதல் வரும். பாக்குற பொண்ணுங்க மேலாம் காதல் வந்தா அது உண்மையான காதல் இல்ல. தமிழ், அதான் அருணா உனக்கு சிகப்பு கொடி காமிச்சு ஷோபாக்கு பச்சை கொடி காமிச்சிட்டாலே, அப்புறம் என்ன? சரிம்மா, அருணா ஏன் உங்க வீட்டுல தங்கியிருக்கா? அத பத்திலாம் உனக்கு என்ன கவலை? நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. இப்படியே காலம் பூரா கட்ட பிரம்மச்சாரியா இருக்க போறதா நினைப்பா உனக்கு? சொல்லு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். யோசிக்கணும் நாளை கடத்தாதரா தமிழ். இந்த வைதேகி ஒரு காரியத்துல இறங்குறானா அதுல கண்டிப்பா நல்லதுதான் இருக்கும். என்ன நம்பி சரின்னு உன்னோட சம்மதத்தை மட்டும் சொல்லு. நாளைக்கே நல்ல நாள், வெத்தலை பாக்கு மாத்தினுடலாம், நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். வர வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம், அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுடலாம். மா அவ்வளோ அவசரமா? தமிழ், சுபஸ்திய சீக்கிரம்னு சொல்லுவா. தர்மம் பண்றதையும் சுபகாரியம் பண்றதையும் தள்ளி போடக்கூடாதுரா. உனக்கு அந்த அலமேலுவை பத்தி நன்னா தெரியும். அவ வந்துட்டாளன்னா காரியமே கெட்டு போயிடும். அவ ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள ஷோபா கழுத்துல 3 முடிச்சு போட்டுடு. என்ன சொல்ற? சரியா? சொல்லுடா. என்னப்பா என்ன வாய்க்கு வாய் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிடுவியே, இந்த அம்மா உனக்கு கெட்டது நினைப்பேனா? சொல்லு. அம்மா உங்க விருப்பம் போல செய்யுங்கம்மா. நான் ஷோபாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா தமிழ். நான் முதல்ல சாஸ்திரிகளை பார்த்து நாளை குறிக்கிறேன். நீ முதல்ல உன்னோட ஜாதகத்தை மட்டும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரும். சரியா? வரேன். மகேஷ், என்ன நீங்க பொண்ணு பேரு பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு பையன் தான் பிறப்பான். பையன் பேரு பாருங்க. ஒண்ணும் இல்ல, பொண்ணு தான் பிறக்கும். எனக்கு பையன் தான் வேணும். எனக்கு பொண்ணு தான் வேணும். எனக்கு பையன் தான் பிறப்பான். கொடுங்க. பொண்ணு தான். மகேஷ், விடு. மகேஷ், என்ன இது? விடு கொடுங்க. அப்போ பொண்ணு தான். மகேஷ், பொண்ணு தான், விடு. மகேஷ் கொடுங்க. மகேஷ், மாறு. இங்க பாரு. விடுன்னு சொல்றேன்ல. மகேஷ். ஸ்னேகா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேள் போல இருக்கே. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, இல்ல இல்ல. ஆமா. மாஸ்டர் நீங்க உட்காருங்க. அது ஒண்ணும் இல்ல. எனக்கு பிறக்க போற ஆண் குழந்தைக்காக பேர் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கிருஷ்ணானே வச்சிடலாமே. ஆமா, வைக்கலாம். பருத்தி கொட்டை புண்ணாக்குன்னு கூட தான் வைக்கலாம். அதை விடுங்க மாஸ்டர். என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கேள்? ஸ்னேகா, ஒரு முக்கியமான விஷயம். நீயும் நானும் மலேசியா சிங்கப்பூர் டூர் போறோம். மாஸ்டர், ஜாலி டூர் இல்லம்மா, ஜோலி டூர். மலேசியா சிங்கப்பூர்ல கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்பான்சர் பண்றா. நீ தான் வரணும். நீ தான் மெயின் சிங்கர். உன்னை கேட்காமலேயே உன் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில, உன் மேல இருக்கிற உரிமையில நானே ஒத்துண்டு வந்துட்டேன். என்ன ஸ்னேகா, வருவியோனோ? அது அது வந்து ஸ்னேகா, இங்க பாரு. இது உனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. உன் லட்சியத்துக்கு பிளஸ் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அந்த ஸ்பான்சர் பண்றவர் உன்னோட முதல் கச்சேரியை கேட்டிருக்கார். நீ தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாருமா. இன்ஃபேக்ட் இது என்னால உனக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்ல, உன்னால உனக்கு கிடைச்ச வாய்ப்பு. மகேஷ், என்ன சொல்றீங்க? நான் போகட்டுமா? ஸ்னேகா, அவர்கிட்ட என்ன கேள்வி? சங்கீத பத்தி அவருக்கு என்ன தெரியும்? என்ன மாஸ்டர் இப்படி பேசுறேள்? மகேஷ் இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா? சரி சரி, உன்னை தனியா அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவரும் உன் கூட வந்துட்டு போட்டுமே. உன்னோட கச்சேரிக்கு பிஏ மாதிரியோ இல்லைன்னா ப்ரோக்ராம் மேனேஜர் மாதிரியோ ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துடுறேன். ஸ்னேகா, ஃப்ளைட்ல தான் 70 kg வரைக்கும் லக்கேஜுக்கு அலோடு உண்டு. மாஸ்டர், சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் ஸ்னேகா. இங்க பாரு, நிறைய காசு வரும். ஃபாரின் டூர் வேற. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடின மாதிரி இருக்கும். அதே சமயம் தியாகராஜ சுவாமிகளோட கீர்த்தனைகளை பிரபலப்படுத்த மாதிரியும் இருக்கும். இங்க பாரு, உனக்கு கச்சேரி, மகேஷ்க்கு காசு. கசக்கறதா? பாட்டுவாதி, எந்திரிச்சு நடைய கட்டு. சொந்த கால நின்னு இங்கே காசு பணம் சம்பாதிக்கிற திறமை எங்களுக்கு நல்லாவே இருக்கு. நாங்க ஒண்ணு உன்ன மாதிரி பஞ்சு மெத்தையில படுக்க பஞ்சரத்ன கீர்த்தனை எழுதின தியாகராஜரையும், பிளைட் டிக்கெட் போட புரந்தர தாசரையும், சிங்கப்பூர் சென்ட் வாங்க ஷாமா சாஸ்திரிகளையும் நம்பி இல்ல. உன்ன மாதிரி சங்கீதத்தை பிளாட் போட்டு விற்க வேண்டிய அவசியம் என் ஸ்னேகாக்கு இல்ல. இடியட்,
நான் ஒன்னும் இசையை விற்கல, பாமர ஜனங்களுக்கு சங்கீதத்தை பரப்பின்னு இருக்கேன். கிழிச்ச நீ பரப்புற லட்சணம் தான் டிசம்பர் சீசன் வந்தா தெரியுது. ஒரு ஆடியோ கேசட் 150 ரூபாய்க்கு விற்கிற, சபால போய் டிக்கெட் கேட்டா ஒரு டிக்கெட் 500 ரூபா. இதுதான் நீ பாமரனை கவனிக்கிற லட்சணமா? அனாவசியமா பேசாத. சங்கீத உலகத்துல 1000 வியாபார யுக்தி இருக்கு, 1 லட்சம் நெளிவு சொலிகள் இருக்கு. அந்த காசு பணத்துல நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறேன், ஒரு கிராமத்தை தத்து எடுத்து பராமரிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நோக்கு தெரியுமாடா? அது எல்லாத்தையும் உன்னோட வச்சுக்க வேண்டியதானே, அதுலயே ஏன் பொட்டாட்டி இழுக்கிற? மகேஷ், போற நிறுத்துங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? நமக்கு நல்லது பண்றதுக்காக தானே மாஸ்டர் வந்திருக்காரு. ஏன் அவர்கிட்ட போய் இப்படி நாராசமா பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன சொல்லிட்டாரு? கச்சேரிக்கு தானே கூப்பிடுறாரு. இந்த மாதிரி ஃபாரின் டூருக்கு போறதெல்லாம் நிறைய வித்வான்களுக்கு ஒரு கனவு. அவளோட திறமைக்கு இது ஒரு அங்கீகாரம் மகேஷ். சபாஷ் ஸ்னேகா, அப்படி போடு. ஸ்னேகா, கொஞ்சம் வாய மூடுறியா? மகேஷ், நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? இவர் உங்களையும் தானே வர சொல்றாரு. நீங்க மேனேஜரா வாங்க. வந்து அங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை கிளிக்க சொல்றியா? இல்ல வர ஆடியன்ஸ்க்கு டார்ச் அடிச்சு சீட்ல கொண்டு போய் உட்கார வைக்க சொல்றியா? இல்ல திரைய தூக்க சொல்றியா? இல்ல இன்டர்வெலுக்கு பெல் அடிக்க சொல்றியா? மகேஷ், இதெல்லாம் எடுபடி வேலை. அதாண்டி அந்த வேலையை தான் மேனேஜர் போஸ்ட்னு பெயிண்ட் அடிச்சு டீசெண்டா பாலிஷா சொல்றான் இந்த ஆள். மகேஷ், அபத்தமா பேசாதீங்க ப்ளீஸ். ஸ்னேகா, இங்க பார், நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்படு. இப்ப நீ இருக்க உடல் நிலைமையில ஃபிளைட், டூர், ப்ரோக்ராம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஸ்னேகா, உனக்கு குழந்தை முக்கியமா இல்ல கச்சேரி முக்கியமா? மகேஷ், எனக்கு ரெண்டும் தான் முக்கியம். அறிவு கெட்டத்தனமா பேசாத ஸ்னேகா. கச்சேரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கச்சேரி புக் பண்ணிக்கலாம். வயித்துல இருக்க கரு கலைஞ்சிடுச்சுன்னா மகேஷ், வேற என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது? அதுக்காக இப்படியே அபசகுணமா பேசுறது? சரி விடுங்க, அவருக்கு பிடிக்கல மாஸ்டர். நான் இந்த கச்சேரிக்கு வரல, என்ன விட்டுடுங்க. இங்க பாரு, சென்டிமெண்டா பேசுறான் ஸ்னேகா. நீ யோசி, ஒன்னும் அவசரம் இல்ல. நாளைக்கு நான் ஸ்பான்சரை கூட்டிட்டு வரேன், அவரோட பேசு, அதுக்கப்புறமா முடிவெடு. இது உன்னோட எதிர்காலம் ஸ்னேகா. அவ வரமாட்டா. ஸ்னேகா, உன்னோட எதிர்காலத்தை நீ தான் முடிவு பண்ணணும். நான் நாளைக்கு வரேன். சோபா, என்னடி மச மசம் நின்று இருக்க? அழகா புது பொண்ணா லட்சணமா இந்த புடவையை போய் கட்டிண்டு தலை நிறைய பூவை வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வாடி. நல்ல நேரம் வந்துடும். தமிழ் வேற வருவார், இப்போ சாஸ்திரிகள் வர நேரம் ஆயிடுத்து. இந்த சோபா, என்னம்மா நீ ஏன் மனசு மாதிரி நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல அப்படி கண்ணை கசக்கி நிக்கிற? தொட. மாமி, என்ன பெத்த அம்மா கூட எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சதில்ல. பணத்துக்கு ஆசைப்பட்டு மகேஷ்க்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. கிச்சா ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க காதல பிரிச்சாங்க. ஆனா நீங்க நான் சந்தோஷமா வாழணுன்றதுக்காக, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே. எனக்கு அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா நான் உங்க வயத்துல உங்க பொண்ணா பொறுக்கணும். சோபா, இப்ப மட்டும் என்னடி, உன்னை நான் என் பொண்ணா தான் நினைக்கிறேன். நீயும் எனக்கு ஸ்னேகா மாதிரி தான். ஆனா உன் விஷயத்துல இந்த கல்யாணத்துக்காக நான் ஏன் இவ்ளோ மெனக்கிடுறேன் தெரியுமா? நீ ஸ்னேகா மாதிரி எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்காம முறையா தாலி கட்டிண்டு முறையா குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிற பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் உங்க அம்மாவை எதிர்த்துண்டு இந்த கல்யாணத்தை ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி போ, இந்த புடவைய கட்டிடுவா, டைம் ஆயிடுது. மகேஷோட ஆஃபீஸ் எம்டி எவ்வளவோ பரவாயில்ல. மகேஷுக்கு பைக் கொடுத்துருக்கா, இன்சென்டிவ் போனஸ் எல்லாத்தையும் கொடுத்து நல்லபடியா கவனிச்சுக்கிறான். பெருமாளே, மகேஷ் நன்னா வேலை செஞ்சு பழையபடி நல்ல பிசினஸ் மேனா நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு நீ தான் கருணை காட்டணும். 3000 ரூபாய் காயத்ரியோட பிறந்த நாளுக்காக ஷோபா கொடுத்தா. இதை உடனே அவளுக்கு திருப்பி கொடுத்துடணும். ரொம்ப தான் இழுத்தடிச்சிட்டேன்.
தண்ணி தொட்ட கையை உடச்சு. காயத்ரி, என் குழந்தை மேல எனக்கே ஒரு மேலாம பண்ணிட்டியேம்மா. அப்படி என்னமா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்? இப்ப பாரு, என் கூட என் புருஷன் இருக்காரு, இந்த வீடு இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை, என் காயத்ரி என் கூட இல்ல. இதுக்கு மேல என்னால இப்படி இருக்க முடியாது. மகேஷ் வரட்டும், அவர்கிட்ட இருந்து எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி அம்மா போய் பார்த்து என் காயத்ரி என்ன கூட்டின்னு வந்துடுறேன். அம்மா, எப்படிம்மா? நான் இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வர உனக்கு 100 ஐஸ். ஒண்ணும் வேண்டாம். 50க்கே நொந்து நூலாய் போயிருக்கேன். 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து நொறுங்கி சாகனமாக்கும். அம்மா, ஏமா அப்படி எல்லாம் பேசுற? சரி வா, வந்து உட்காரு. என்னோட எல்லாம் இது வரைக்கும் தான். ஏமா இப்படி எல்லாம் பண்ற? உள்ள வந்து உட்காருனா வாயேன். நான் உள்ள வந்து உட்கார்றதும் உட்காராததும் உன் கையில தான் இருக்கு. அப்படின்னா ஸ்னேகா, நம்ம பரம்பரை சங்கீத பரம்பரடி. நானே பெரிய பாடகியா வரணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பம்ன்ற சூழல்ல சிக்கினுட்டேன். நீயாவது நன்னா வரணும் தாண்டி உனக்கு அந்த சங்கீதம்ன்ற வித்வத்தை கத்து கொடுத்தேன். நீ பெரிய பாடகியா வரணும்டி. அதுக்கான அறிகுறிலாம் அன்னைக்கு நீ சபால பாடினப்பவே தெரிஞ்சதுடி. உனக்கும் எனக்கும் நடுவில் உள்ள தடுப்பு சுவரெல்லாம் தாண்டி உன் சங்கீதம் என் மனச அன்னைக்கு நிறைவா நிரப்பிடுத்துடி. ஆமாம்மா, நான் கூட என்ன அன்னைக்கு ஒரு புது மனுஷியா உணர்ந்தேன் தெரியுமா? பாட பாட சங்கீதமும் பழைய நினைவுகளும் என்ன தாலாட்டிண்டே வந்தது. நான் பாடின அந்த நிமிஷம்மா தில்லைஸ்தான சந்தோஷங்களும் உறவுகளும் அப்படியே என் கண்ணு முன்னால வந்துட்டு போச்சு. என்னை கட்டியிருந்த சங்கிலிங்க அத்தனையும் சங்கீதம் அறுத்து எனக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருந்ததுமா. அந்த சுதந்திரம் உனக்கு வேண்டாமா? அந்த விடுதலையை நீயே வெறுத்து ஒதுக்கிட்டு போறியா? உன் சங்கிலியை எடுத்து நீயே உனக்கு மறுபடியும் பூட்டிக்க போறியா? அம்மா, நீ மறுபடியும் பாடணும்டி ஸ்னேகா. மாஸ்டர் மலேசியா ப்ரோக்ராம்ல பாடணும்னு சொன்னப்ப மாட்டேன்னு சொல்லிட்டியாமே. ஆமாம்மா, மகேஷுக்கு அதெல்லாம். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காதுடி ஸ்னேகா. நீ வெளிநாடு போகணும், பாடணும். அன்னைக்கு உன்னை எல்லாரும் பாராட்டின மாதிரி இந்த உலகமே உன்னை பாராட்டணும்டி. நான் உனக்கு அம்மாவா, உனக்கு சங்கீதம் கத்து கொடுத்த குருவா மட்டும் இது நான் சொல்லலடி. உன்னோட ரசிகையா கூட சொல்றேன். பாடு ஸ்னேகா. அம்மா, உன் விருப்பம் எனக்கு புரியுதுமா. ஆனா மகேஷுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறது. அவன் ஒரு ஞான சூன்யம். கல்யாணி பத்தி காந்தாரி பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? காப்பினா உனக்கு எனக்கும் ராகம் தான் ஞாபகம் வரும். அவனுக்கு பிடிக்கிறதும் திங்கறதும் தான் ஞாபகம் வரும். நீ சொரம் பண்ணா அவனுக்கு ஜோரம் தான் வரும். மும்மூர்த்திகள் பேர் தெரியுமா அவனுக்கு? ஆரோவனா அவரோவனா என்ன தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே கனம் மண்ட கனம். அம்மா, ரொம்ப கால வராத என்ன? யார் யார்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும். உனக்கும் எனக்கும் கிரானைட் பிசினஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? அவர் திருப்பி நம்ம கிட்ட கேட்டா முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறதா உத்தேசம்? நீ சந்தனம் ஸ்னேகா. ஆனா அவன் வேண்டாம், தண்ணின்னு சொல்ல வந்தேன். சந்தனம் வெறும் கட்டையா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. தண்ணியோட கரைச்சாதான் அதுக்கு மதிப்பு. அதான் நன்னா கரைச்சு வச்சிருக்கானே, பார்த்தாலே தெரியும். ஏமா இப்படி எப்ப பார்த்தாலும் மகேஷ கரிச்சு கொட்டிட்டே இருக்க? சரி, எனக்கு அந்த மகேஷோட தலைவலியே வேண்டாம். எனக்கு நீ பாடணும், மலேசியால போய் பாடணும். உன்னோட சங்கீதம் கெட்டு போயிடக்கூடாது. உன்னோட தொண்டையை அவன் நெரிச்சிடக்கூடாது. அதான் என்னோட கடைசி ஆசை. இங்க பாருமா, வாழ்வோ சாவோ இனிமே என் மகேஷோட மட்டும்தான். நீ சொல்ற மாதிரி அவர் ஒன்னும் சங்கீதத்துக்கு எதிரி கிடையாது. அவர் வரட்டும், நீ சொல்ற மாதிரி அவர்கிட்ட நான் பெர்மிஷன் கேக்குறேன். சரின்னு இப்பதான் அம்மா திருந்து போறாளோ, இப்பதான் மகேஷ் மாப்பிள்ளைய ஏத்துக்க போறாளோ, எல்லாம் தலை எழுத்து. என்ன ஸ்னேகா, என்னமோ முக்கியமா படிச்சிட்டு இருக்க? ஏய், என்ன இது? பாப்பா போட்டோ தரையில கிடக்குது. ஐயோ, சாரி மகேஷ், போட்டோ இங்கதான் இருக்கா? நானும் தேடிட்டு இருந்தேன்.
ஸ்னேகா ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? மகேஷ் ஒரு 10 நிமிஷம், குக்கர் இப்பதான் வச்சேன். ஓகே. மகேஷ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இப்ப நான் கல்யாணி, காந்தாரி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோன்றது? என்ன பொண்ணுங்க பேர் ஞாபகம் வரும். காப்பின்னு சொன்னா? காஃபின்னு சொன்னா காஃபி, பிளாக் காஃபி, ஐஸ் காஃபி, ரெட் காஃபி, இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அவன் ஒரு ஞான சூன்யம். கல்யாணி பத்தி காந்தாரி பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? காப்பினா உனக்கு எனக்கும் ராகம் தான் ஞாபகம் வரும். அவனுக்கு குடிக்கிறதும் திங்கறதும் தான் ஞாபகம் வரும். மகேஷ், உங்களுக்கு மும்மூர்த்திகள்னா யாருன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் ஆரோகணம் அவரோகணம்னா என்னன்னு தெரியுமா? ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? என்ன சொல்லணுமோ நேரடியா சொல்லு. சரி, அம்மா வந்திருந்தா. மகேஷ், என்ன இப்போ என்ன நடந்து போச்சு? நீ இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு கேளுங்க. ஏய் நிறுத்து. உங்க அம்மா வந்ததுனால தான் கல்யாணி என்ன, காந்தாரி என்ன, மும்மூர்த்திகள் என்ன என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கியா? ஏன் உங்க அம்மா என்ன ஞான சூன்யம்னு சொல்லியிருப்பாங்களே, அதை மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற? பரவாயில்லையே, உங்க மாமியார ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஏய் வயித்தெரிச்சல கிளப்பாத. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்களா? நான் மேடை ஏறி கச்சேரி பண்ணணுமா, மலேசியா டூருக்கு போணுமா, வெளிநாட்டுக்கு டூர் போய் கச்சேரி பண்ணணும்னு ஆசைப்படுறா. அப்படியே நம்ம ரெண்டு பேத்தையும் பிரிச்சு உன்னை ஃபாரின்லயே செட்டில் பண்ணலாம்னு சொல்லிருப்பாங்களே, அதை மட்டும் சொல்ல மாட்டேன்ற? மகேஷ், அபத்தமா பேசாதீங்க. அம்மாக்கு அந்த மாதிரி கெட்ட புத்தி எல்லாம் கிடையாது. ஏண்டி இவ்வளவு நேரம் உண்மையை மட்டும் தான் பேசியிருந்த, இப்ப ஏன் திடீர்னு போய் பேச ஆரம்பிச்சிட்ட? மகேஷ், நம்ம விஷயத்துக்கு வரலாமா? புரியுதுடி, நல்லா புரியுது. அந்த பாட்டு பாத்தி வந்து உங்க அம்மாக்கு சாவி கொடுத்திருக்கா, உங்க அம்மா வந்து உனக்கு சாவி கொடுத்திருக்கா. இப்ப நீ எனக்கு சாவி கொடுக்கற. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? அந்த சாவியை உடைச்சு தூக்கி எறிய போறேன். நான் கச்சேரி பண்றதுல உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் மகேஷ்? 4 காசு வரும், அதை விட முக்கியமா பேரும் புகழும் வரும். நான் கத்தண்ட சங்கீதத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், என் லட்சியமும் நிறைவேறும். ஏன் இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா? நீ தனி ஆளா இருந்தான்னு வையேன், நான் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அடிக்கடி நம்ம வீட்டு செவுத்துல பள்ளி மாதிரி வந்து ஒட்டிக்கிறானே அந்த பாட்டுவாதி, இதுக்கு பின்னாடி அவன் இல்ல சதி செய்யறான். மனுஷனாடி அவன். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. நம்ம 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும், நம்ம சந்தோஷத்தை குலைக்கணும். இதுதான் அவனோட குறிக்கோள். என்ன மனுஷன்டி அவன், என்ன எண்ணம். இந்த மாதிரி ஆளோட நாக்குல சரஸ்வதி எப்படி வந்து தங்குவா? மகேஷ், போரும். இப்படி எல்லாம் பேசாதீங்க மகேஷ். மகேஷ், நம்ம உயரத்துல ஏறணும்னா ஒவ்வொரு படிக்கட்டா தான் ஏறணும். நம்ம லட்சியத்துக்காக எத்தனையோ பேர் பாடுபடுவாங்க. சில பேர் கண்ணுக்கு முன்னாடி நேர்லயே தெரிவாங்க, சில பேர் மறைமுகமா உதவி பண்ணுவாங்க. ஆனா என் கச்சேரிக்கு போஸ்டர் ஒட்டுற பாமரன்ல இருந்து என் கச்சேரிக்கு கைத்தட்டுற படிச்சவ வரைக்கும் அத்தனை பேருமே எனக்கு அஸ்திவாரம் தான். அத்தனை பேரும் எனக்காக உதவி பண்றவங்க தான். நீங்க எத்தனை பேர் தான் சந்தேகப்பட போறீங்க சொல்லுங்க? இது தகுமா? இது முறையா? ஸ்னேகா, அந்த பாட்டுவாதியை கண்டாலே எனக்கு பிடிக்கல. அவனோட உதவி நமக்கு தேவையில்லை. மலேசியால என்ன, அமெரிக்கால கச்சேரி அரேஞ்ச் பண்ணாலும் நீ போக தேவையில்லை. மகேஷ், மகேஷ் வேண்டாம் மகேஷ், ப்ளீஸ். என் லட்சியத்தை நீங்களே குழி தோண்டி புதைச்சிடாதீங்க மகேஷ். இது நியாயமே இல்ல. இங்க பாருங்க, அம்மாவும் கிருஷ்ணா மாஸ்டரும் 2 பேரும் நம்ம எதிர்காலம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் பாடுபடுறாங்க. புரிஞ்சுக்கோங்க மகேஷ். நீ மலேசியா கச்சேரிக்கு போயே ஆகணும்னு அம்மா என்கிட்ட கட்டளை மாதிரி சொல்லிட்டு போனா, நான் என்ன சொன்னேன் தெரியுமா? மகேஷோட அனுமதி இல்லாம நான் போக மாட்டேமான்னு சொன்னேன். ஏன்னா நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில. மகேஷ், நில்லுங்க மகேஷ். ஸ்னேகா, பதிலே பேசாம போனா என்ன அர்த்தம்? நான் கச்சேரி பாடுறதுக்காக தானே பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். அங்க போய் பாட்டு தானே மகேஷ் பாட போறேன். ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க மகேஷ். மகேஷ் திரும்பிட்டாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். மாஸ்டர் மேல இன்னும் மாறாத வன்மத்தோட இருக்காருன்னு இப்பதான் புரியுது. பெருமாளே, இவா 2 பேரோட போராட்டத்துக்கு நடுவுல என் லட்சியம் நசுங்கி செத்துன்னு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்?